வருகின்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமியால் திறம்பட செயல்பட முடியுமா? வெற்றி வாகை சுட முடியுமா? அவர் ஜெயித்து வர முடியுமா? கட்டாயம் இந்த தேர்தலிலே அவர் ஜெயித்து வந்தால்தான் அதிமுகவிற்கு நல்லது. கடந்த 2 தேர்தல்களிலே திமுக ஜெயித்து வெற்றி வாகை சூடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது அவர்களுக்கு 3வது தேர்தல். இந்த தேர்தலிலும் அவர்கள் ஜெயித்து வந்தால் அதிமுக வலுவிழந்து போகும். ஏற்கனவே 10-11 எலெக்ஷனிலே எடப்பாடி பழனிசாமி சார்பில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவி இருக்கிறது. தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தலைவர்களாக நீக்கிக் கொண்டே வரும் பொழுது அது பின்னடைவைத்தான் சந்திக்கும். இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். விட்டுக் கொடுத்து ஒரு கட்சி நிர்வாகிகளை, அடுத்த கட்ட தலைவர்களை, 2ஆம் கட்ட நிர்வாகிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டு தோழமையோடு இந்த தேர்தலை 2026 தேர்தலை அணுக வேண்டும். அவ்வாறு அவர் தோழமையோடு அணுகாவிட்டால் பின்னடைவை சந்திக்கும் என்பதில் எனக்கு மட்டுமல்ல எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான்.